பானாவுக்கு பானா சார் சினிமாவில் சொன்னால் கிளாப்ஸ் வரும், அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுவாங்க. பானாவுக்கு பானா. ஓகே சார், வேற ஏதாவது வேணுமா? இல்லையா? மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியா வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்போ வந்து சொல்லிட்டு போனார், நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம்னு. ஆனால் அது ஹிந்தியில தான் சொல்லிட்டு போனார். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நாம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல போனா, அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பாங்க. இப்போ எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்கே போனால் ஒரு 3 மாசத்துல ஹிந்தி கற்றுக்க போறாங்க. ஆனால் இங்கே உடனே ஹிந்தி கற்றுக்க நாளைக்கு அவனுக்கு ஜப்பானில் வேலை கிடைச்சா ஹிந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் ஜப்பானில்? அப்போ ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். அந்த 3வது மொழி என்பது ஹிந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும், அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா? இது தேவையே இல்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு, அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க. ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்கு, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்கு, அவ்வளவுதானே. தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும்னு சொன்னா இந்தி பிரச்சார சபால இந்திய ஃப்ரீயா சொல்லித்தராங்க. அதை யாரும் தடுக்கல, எந்த அரசும் தடுக்கவே இல்லை. ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறது. அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றதை நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்றது, இது வந்து மிஞ்சி போனா இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியா நின்றுக்கிட்டே தப்பா பண்ணிட்டோம் தான் சொல்லணும். 3 முறை ஆண்டு விட்டார்கள். இதுக்கு மேல ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசுல பாஜக. ஸோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும், ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு, இதெல்லாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது. பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஹிந்துவா இருந்தாலும் ஒண்ணுதான், முஸ்லீமா இருந்தாலும் ஒண்ணுதான், கிறிஸ்டியனா இருந்தாலும் ஒண்ணுதான். அதை விட்டுட்டு நான் சொல்றது தான் தர்மம்னா அது அடாவடி, அது சரியாக வராது. அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு. என்னுடைய சப்போர்ட் இல்லை, பொதுவாகவே எல்லாரும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நானும் 1960 to 66 படிச்ச போது தான் முதல் முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம். நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு இருந்த, அப்பதான் ரோட்ல வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க, அதுக்கு உள்ளாதெல்லாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம். அதனால இந்தி எதிர்ப்பு என்பதை அவன் மறந்துகிட்டே வரலான்னு பார்த்தா, இல்லை நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்காங்க மத்திய அரசு. இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது, வர ஓட்டையும் அது குறைச்சிடும், அவ்வளவுதான் சார். இருக்கட்டும் சார், வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார். சிபிஎஸ்இ படிக்கணும்னு சொல்றவங்க யார் சிபிஎஸ்இ படிக்கிறாங்க? மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள், அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆனா எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்இ படிக்கிறாங்க. அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க, அந்த சிலபஸ் நடத்துறாங்க. பிஜேபி பானாவுக்கு பானா சார் சினிமாவில் சொன்னா கிளாப்ஸ் வரும், அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுவாங்க. பானாவுக்கு பானா. பிஜேபி இந்த 5 ஆண்டு முழுமையாக பூர்த்தி பண்ண நினைக்கிறீங்க? பண்ணாது சார், எனக்கு தெரிஞ்சு பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் 27 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் தெரியல. முதல்வருக்கு வாழ்த்து சொல்றீங்களா சார்? முதல்வருக்கு வாழ்த்து சொல்லதான் போயிட்டு இருக்கேன். இதே சூழ்நிலை அரசியலில் நீடித்தால் மீண்டும் தமிழக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆளுவார்கள். 2026 அவர் தான் ஆளுவார். அன்னைக்கு என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்த போது எச்.வி. சேகர் கட்டளையிட்டார், நான் வந்தேன். அதே போல 400 கட்டளையிட்டிருக்கேன்னாரு. அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே. எனக்கு வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம். எனக்கு என்னால் ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா? அந்த 3 லட்சம் ஓட்டை கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். தவறும் வந்து இந்த அரசே மதிய உணவு, சத்துணவு, குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்கள் கவலைப்படாதீங்க,
உங்கள் பசங்களை என் பசங்களை நான் பார்த்துக்கிறேங்கிறது இன்னைக்கு அப்பான்னு குழந்தைங்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர். அதில் எந்த விதமான மாற்று, இதை கேலி பண்ணுறது என்ன வேணால் கேலி பண்ணலாம். என் ட்ராமாவில் கூட நான் நிறைய விஷயங்கள் என்ன வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும். செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா, ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்கார. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை எல்லா ஊர்லேயும் போய் பேச விட்டாலே போகிறோம், திமுக ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உளறல் வாயர் அண்ணாமலை. அதனால நான் வந்த நோக்கம் வேற. பட் நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பிஹேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்குறாங்க. அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன். அதனால நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எந்த நாகரிகமும் தெரியாதவர் அவங்க பேசுறது எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசலாமே தவிர வாய் திறந்தா பொய்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், சட்ட ரீதியாக என்ன விஷயமோ இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யலாம், அவ்வளோதான். அதனால நாம் தமிழர் சீமான் அவர்கள் இல்லத்துல போலீசாருக்கும் ஒருத்தர் தள்ளுபடி வந்த மாதிரி காவலாளிக்கும் சிக்கல் வந்து நேற்று வலசரவத்தில் அவங்களுக்கு கூட்டம் விஜயலட்சுமி. நான் இன்னும் பேப்பர் 2 நாளாக படிக்கல சார். நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் வந்து எப்போதுமே ஒரு தடவை சொல்லுவாங்க, சொன்ன பிறகு வரலன்னு சொன்னால் சம்மன் ஒட்டுவாங்க. சம்மன் ஒட்டினா அவங்க வரப்போகிறாங்க. 3 தடவை இல்லை 2 தடவையோ 3 தடவையோ வரலன்னு சொன்னால் நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் போலீஸுக்கு உண்டான அதிகாரம். எல்லாத்தையுமே நம்ம எனக்கு கூட நான் என் மேலே ஒரு கேஸ் வந்தது. என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அந்த டயத்தில் போயிட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை இருக்கு? சம்மன் வந்து ஒற்ற அளவுக்கு நாம நடந்துக்க கூடாது. எனக்கு தர்மபுரியில் மீட்டிங் இருக்கு, நான் 1 வாரம் கழிச்சு வருவேன்னா தர்மபுரியிலேருந்து நடந்தா வரப்போறாரு ஒருத்தர். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பக்கம் தப்பு இல்லையா, நேரடியாக ஃபேஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் அரசியலாக்கணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சீமான் பண்ண ரைட்டா தப்பெல்லாம் சொல்றதுக்கு நான் இல்லை. அது சீமானுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அவன் கோர்ட்டுக்கு தெரியும். நான் இதுக்கு நான் இதில் பேசணும் அவசியம். நன்றி சார், நன்றி.